ஹலோ கேஸ் நம்ம மல்லி சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னாக்கா இந்த ஒரு சமயத்தில் வந்து பார்த்தோன்னு வச்சுக்க, முக்கியமாக வந்து நம்ம மல்லி இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளோ பிரச்சனைலாம் வருதுன்னு வந்து தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ராப்ளத்தை தான் வந்து நம்ம மல்லி கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்கன்னு கூட வந்து சொல்லலாம். ஏன்னு வந்து பார்த்தோன்னாக்கா இந்த ஒரு சமயத்தில் நம்ம மல்லி இருக்கு இல்லைங்களா, அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம விஜய் வந்து இருக்காருன்னு வந்து நினச்சிருந்தோம். ஆனால் வந்து இது எல்லாத்தையும் பண்ணது எல்லாமே இந்த ரஞ்சிதாவோட வேலை தான் அப்படின்னு வந்து நல்லா தெள்ள தெளிவாக வந்து புரிஞ்சிச்சுன்னு கூட வந்து சொல்லலாம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக வந்து இந்த ரஞ்சிதா இருக்குங்களா, இவ தான் வந்து என்ன பண்ணானாக்கா இந்த விஜயை வந்து நாம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் வந்து பண்ணாங்க. ஆனால் இப்போ பெரிய ட்விஸ்ட்டு என்னன்னு வந்து பார்த்தோன்னாக்கா, ஒரு பக்கம் இந்த ரஞ்சிதா தான் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு வந்து பார்த்தோம். ஆனால் நம்ம நிஷா என்ன பண்ணாங்கனாக்கா, இப்போ நான் தான் வந்து விஜயை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு எல்லாருக்களையும் சொல்லியிருப்பாங்க. இப்போ தான் வந்து நம்ம விஜய் என்ன பண்ணாருனாக்கா, இதுக்கப்புறம் வந்து நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு சமயத்தில் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம விஜய் என்ன பண்ணாருனாக்கா, ரொம்பவே வந்து அவரோட ஆட்டத்தை வந்து ஆரம்பிக்கணும்னு வந்து பார்த்தாரு. ஆனால் வந்து என்னாச்சு, எல்லாமே வந்து தவிடுபடி ஆயிடுச்சுன்னு கூட வந்து சொல்லலாம். முக்கியமாக வந்து இந்த ரஞ்சிதா நினச்சாங்க நாம் எப்படியாவது வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, ஆனால் அந்த ஒரு காரியமும் வந்து நடக்கிறதும் வந்து கிடையாது. இந்த சமயத்தில் நிஷா தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம விஜய் வந்து இப்போ நம்ம மல்லியை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா இல்லை இந்த நிஷா, அது மட்டும் இல்லைனாக்கா இந்த ரஞ்சிதா, இவங்க 3 பேரில் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு வந்து தெரியல. ஆனால் அவங்க வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் முக்கியமாக வந்து வெண்பா குட்டியை வந்து யார் பார்த்துக்க போகிறான்னு வந்து சொன்னாக்கா முழுக்க முழுக்க வந்து நம்ம மல்லி மட்டும்தான் வந்து பார்த்துப்பாங்க. இப்போ எப்படியாவது சொத்தை வந்து வாங்கிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த விஜய் இருக்கா இல்லைங்களா, அவங்கள கல்யாணம் பண்ணின்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சிதாவும் இந்த நிஷாவும் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து நம்ம விஜய் வந்து அந்த மாதிரி ஒரு காரியத்தை வந்து பண்ண போகிறது கிடையாது. இதுக்கப்புறமும் வந்து நான் ஏமாற தயாராக கிடையாது. ஏன்னா எனக்குன்னு ஒன்றுனா வந்து நிற்கிறது இந்த மல்லி மட்டும்தான். நான் என்ன பண்ணுவேனாக்கா அவளுக்கு மட்டுமே தான் வந்து சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவரும் வந்து இருக்கார். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு சமயத்தில் நம்ம ரஞ்சிதாவுக்கும் சரி நம்ம நிஷாவுக்கும் சரி சரியான பாடத்தை வந்து நம்ம விஜய் கற்றுக் கொடுக்கணும். அப்போ மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்களோட ஆட்டத்தை வந்து நிப்பாட்டாங்க. இதுக்கு மேலேயும் வந்து நம்ம விஜய் வந்து பொறுமையாக போகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லி தான் வந்து நான் இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம விஜய் வந்து என்ன பண்ணாருனாக்கா ஏமாந்துட்டு தான் வந்து போயிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, ஏன்னா இப்போ இந்த மல்லி இருக்கா இல்லைங்களா, அவங்களுக்கும் வந்து ஒரு பக்கம் கல்யாணம் ஆக போகுது. இப்போ நம்ம விஜய் போய் அதை தடுத்து நிறுத்துவாரா இல்லை மல்லிக்கு கல்யாணம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுருவாரான்றதை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து என்ன மாதிரி தண்டனைலாம் வந்து இந்த ரஞ்சிதாவுக்கும் சரி இந்த நிஷாவுக்கும் சரி கொடுத்தா நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமாவது வந்து அவங்க திருந்துவாங்களா மாட்டாங்களா, நம்ம விஜய் வந்து மல்லியை கல்யாணம் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி நம்ம வெண்பா குட்டி என்ன பண்ண போகிறான்றதை கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.